வையம் முன்னெடுக்கும் மருதோவியம். அவர் தலையிடாத ஒரு அழைப்புகள். நேற்று அவரே ரசித்து பார்த்துட்டு இருந்தார். நேற்று அண்ணனை பார்த்தேன் திரைப்பட கல்லூரியில். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பாலகிருஷ்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, அவரை நம்ம பாதுகாக்கணும். இப்போ அவர் பாதுகாப்பில் திரைப்பட கல்லூரியே போயிடுச்சு. நிறைய நான் போய் உட்காரேன். அதுக்கு முன்னாடி ஐஏஎஸ் சண்முகம் வந்தார். என்னென்ன செய்யணுங்கிறத லிஸ்ட்டு போட்டு பண்ணிவிட்டார். எனக்கு இதெல்லாம் மாற்றணும், எல்லாம் பழசுபட்டி ஆயிடுச்சு, எல்லாம் தூக்கு, இதெல்லாம் தூக்கிடு, எனக்கு இதெல்லாம் மாற்றணுன்ட்டார். அவரும் சரின்ட்டார். ஆக திரைப்பட கல்லூரிக்கே ஒரு கிரகப்பிரவேசம் பண்ண போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதுக்கு ஒரு நேரம் வருங்க. அதுக்கு ஒரு நேரம் பார்த்தீங்களா, இங்கே உட்காரணுன்னு உங்களுக்கு ஒரு நேரம் இருக்குங்க. என் கூட துரையன்னு ஒருத்தர், வெள்ள துரையன்னு ஒருத்தர் வேலை பார்த்தாங்க, என் கூட தான் இருந்தார். அவருடைய புத்தகம் சன்னதம் அண்ணன் தான் அட்டைப்படம் அடித்து கொடுத்தாரு. இரவு அடிக்கும்போது நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் உட்காந்துருந்தோம். அந்த கலர் வர்ற வரைக்கும் அந்த பிரிண்ட்ரு ஓடிட்டான். இவர் ஒரு கேவா கலர் ஒன்று, அந்த கலர் இவங்க மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் அதை பாருங்கள். அவர் ரொம்ப பிடிச்சதே ஈக்குச்சி மாதிரி இருப்பாங்க. ஆனால் தமிழுக்கு ஒரு உருவம் கொடுத்தது. இப்போ எப்படி லா சொல்கிறாங்கல்ல, நீங்கள் அந்த உருவத்தில் நீங்கள் பண்டைய காலத்தில் நம்ம தமிழை எப்படி இருந்தாங்கிறத கண்ணு முன்னாடி நிறுத்துகிற ஒரே ஓவிய கலைஞன் எங்கள் அண்ணன் தான். நீங்கள் அது பாருங்களேன். அந்த கம்பீரமும், அந்த வால் பிடிக்கிறதும், அந்த கேடயம் பிடிக்கிறதும், அவன் நிற்கிறதும், அப்படி அது ஒரு நம்ம முன்னாடியே ஒருத்தர் நிற்கிற மாதிரியே இப்படி ஒரு வீர தீரமான ஒரு இளைஞனை படைச்ச மிகப்பெரிய, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு இணையாக யாரும் படைக்கல. அது நான் எங்களுக்கு முன்னத்தியர் அவர். நானும் ஓவியன்னு சொல்லுவேன், இப்போ சொல்கிறது இல்லை. நான் ஒன்றா குப்பை கொட்டினோம். அதனால் என்ன இதுவும் நம்ம கூட தான் குப்பை கொட்டுச்சு, எல்லாம் குப்பை கொட்டினேன். நான் சொல்கிறது இல்லை, நான் லேஅவுட் ஆர்டிஸ்ட் அப்படின்றது. ஏன்னா இவர் முன்னாடி நாமளும் ஓவியம்னா செருப்படிவன், நீ ஓவியனா அடிமையன். ஆனால் புராண இது முன்னாடி பண்டை தமிழ் சிவத்தையை கேள்விப்பட்டிருப்போம். முரத்துலேயே புளியை அடித்து விரட்டினான்னு. அண்ணன் அந்த முரத்துலேயே புளி அடித்த வீர தமிழிச்சியை அண்ணன் போட்டு ரசிக்கணும்.